ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக வேர்க்கடலை மிட்டாய் எப்படி வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் 2 பீட் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப் பிளாக் சர்க்கரை எடுத்திருக்கேன்னா அது 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ இது திக்னஸ் வர்றது வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம், லோ ஃப்ளேமில் வச்சோம், மாறி மாறி கரெக்டான பதம் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கசப்பு தன்மை கொடுக்கும், அது கருகிரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ திக்னஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒயிட் சர்க்கரையிலே நம்ம பண்ணலாம். இதே சேம் மெத்தடு தான். இப்போது பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் வெசல்ஸில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டோன்னா அது ப்ரோக்கன் ஆகிற மாதிரி, உடையிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ வரல. ஸோ இது இன்னும் ரெடி ஆகலை. அகைன் ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இந்த டைமில் வைக்கக்கூடாது. இந்த வேர்க்கடலையில் அதிகமாகவே ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வளரும் குழந்தைங்களுக்கு அதிகமாகவே ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஸோ நம்ம பர்ஃபியாகவும் அவங்க ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக நம்மளே செய்து கொடுக்கலாம். அகெயின் ஒன்ஸ் நம்ம இதை இனி செக் பண்ணிக்கலாம். கரெக்டான பதம் வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அகெயின் வாட்டரில் ஒரு 3 ட்ராப்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து நம்ம உடச்சி பார்த்தோன்னா அது முறுக்கு உடையிற மாதிரி உடையிற சவுண்டு கேட்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உடையணும். இப்போ இது கரெக்டான பதம். நம்ம இனி இது கூட வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கைவிடாமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு நான் இதை சப்பாத்தி கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆல்ரெடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை இனி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவு திக்னஸில் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் ஒட்டி பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆற விட்ட அப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போவே நம்ம பீஸ் போட்டுட்டோன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ½ அன் ஹவர் இதை ஆற விட்டுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம பீஸ் போட்டு வச்சனால தான் இது உடைக்கிறதுக்கு ஈஸியாக வருது. சூப்பராக ஹெல்த்தியான கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.